நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன நடப்போம் பண்ணிங்கன்னா ஸ்லெண்டர்னா அசாலியம் அப்படின்ற கேம் தான் நடப்புகிறோம். இதில் யாரெல்லாம் இருக்கான்னா வந்து ஸ்லெண்டர்னா அப்புறம் இந்த ஏஞ்சல் தான் இருக்கான்னு ஏஞ்சல் தான் இருக்கா. சைல்டு இருக்கானான்னு டவுட் தான். அவன் இருப்பானா எனக்கு அந்தளவு தெரில. இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இல்லை பேரும் இவ்வளோ வந்தாச்சு. பேஜ் 0 இந்த ரூம்குள்ள என்ன இருக்குது? இது லாக். ஓகே, இது இது ஃப்ரீயான டோர் போல். ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்ன ஒன்றுமே கொடுக்காம நினைக்கிறீங்க. பேச வந்து 8 பேஜ் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, இந்த போர்டில் எத்தனை பேஜ் கண்டுபிடிக்கணும். 8 பேஜாக தான் இருக்காங்க. நிறையா கேம்லாம் அப்படி தான் பேஜ் இருக்கும். ஸ்லெண்டரான கேமே இருந்தாலே பேஜஸ் தான் எடுக்க சொல்லுவாங்க. அதுவும் 8 தான். இது இருக்கட்டும் வயசு. இது வந்து ஹெல்த்துக்கு தேவைப்படும். அது வந்து ஒரு ஆசைக்கு எடுத்துனா இன்னும் எடுத்துக்கலாம். வந்துருச்சு மேடம். அதுக்குள்ளே என்ன மேடம் அவசரம்? ஏன் மேடம் இப்படி அதுக்குள்ளே வந்து துரத்துறீங்க? ஐயோ, அதான் போனோம் அப்படின்டா. க்ளோஸ். ஓகே, யாராவது வருவாங்களான்னு பார்ப்போம். யாரும் சொல்ல மட்டும் அப்படி போயிட்டோம். அதுவும் அப்படின்னா ஒரு மோனிக்கு படி போங்க. இங்கே ஒரு டோர் இருக்குது. இதில் என்ன இருக்குங்க? பேஜை கொடுங்கடா, ஏமாத்திடாதீங்கடா. கொடுத்துக்காங்களோ இல்லையோ? படப்பா ஒன்றுமே கொடுக்காம வந்துருக்காங்க. கொடுத்துக்காங்க. ஓகே, ஒரு பேஜ் எடுத்தாச்சு. ஒரு பேஜ் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கேன். இன்னும் வந்து நமக்கு வந்து 7 பேஜ் வேணும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து இந்த ரூம்ல பார்த்தாச்சு. சரி, இந்த ரூமே லாக் பண்ணல. அடுத்தது இந்த ரூமும் லாக் பண்ணல. என்னடா எல்லாருமே லாக் போட்டு வச்சுருங்க. இந்த ரூமில் போடு பேஜஸ். ஜெர்க்கு ஹெச்கி உண்மையிலே சொல்கிறேன். அப்பா தூரத்தில் என்னமோ தெரியுது. அது என்னன்னு தெரியல. டிராயரில் இருக்குது. ஒன்றுமே இல்லை. நான் தெரிஞ்ச ரூமில் பேஜாக இருக்குமோ அப்படி மாதிரி தான் இருக்குது. சரி கைஸ், ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ரூமை டக்குன்னு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு ஒரு கைஸ் எதில் எங்கெங்கெல்லாம் உழைச்சி வச்சுக்கோங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் டக்கு பார்த்து தான் தரணும். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டாலே அப்புறம் வந்து இட்லி எந்த ரூம் செக் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்குவோம். அங்கே ஒரு பேஜ் இருக்குது. ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லை. எப்போ பாப்பா பக்கத்தில் எடுத்துக்கேன். நான் பேஜ் எடுத்து அடுத்த இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை. பாதி பேஜ் நம்ம அதுக்குள்ளே எடுத்துட்டோம். டக்குன்னு எடுத்து வச்சு நல்லது தான் இப்போதைக்கு. அடுத்து வந்து இங்கே இப்படி போகணும். இது என்னடா லேப்டாப் இருக்குது. இந்த இந்த சைடில் விண்டோவில் போகுது. இந்த லெவலில் போகணும். ஓகே, இன்னும் 4 பேஜ் கண்டுபிடிச்சா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, அப்போ என்னமோ வழி போகுது. சரி, ஓகே, கிடைக்கிற வழிகள்லாம் பூண்டி போகணும். டிஃப்ரெண்டாக இருக்குது நம்ம பேஜ். ஓகே, இந்த பிளேஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும் எனக்கு. இதே மாதிரி பிளேஸ் வேறு எங்கேயும் நான் பார்த்தேன். எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னு தெரியல. பட் சாவி எடுத்துக்கோ. இது ஓகே, போர் பேஜ் பப்பா இவ்வளோ வச்சு இது கொடுங்க. எப்பப்பாப்பா என்னடி எது ஒருத்தன் சொல்லி திரும்ப வந்து அட்டாக் பண்ணுறேன். திரும்ப வந்து அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் போயிடுச்சு. அது ரொம்ப எப்பப்பா தெரியாமல் சொல்லுங்க. ஐயோ அப்பா எல்லாருமே இங்கிட்ட திராயம் இருக்குது. இதுக்குள்ளே இருக்குது பார்ப்போம். இன்னைக்கு அப்பப்பா ரொம்ப தான் ஓவராக போகுது.
ரசம் ஒன்று மடிக்கிட்டு போட்டோமா? சரி மடிக்கிட்டு போதும். ஓகே இங்கே இருக்கு ஒன் கீஸ் யூஸ்டா அப்பப்பா யாரையா ஓகே இது என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஐயா என்னடி இப்படி எப்படி பண்ணால் எப்படி? சும்மா சும்மா இருக்க வர்ற கோத்துக்கு கோடாரை எடுத்தா அறுத்து போடும் அறுத்து. ஆடப்பாய் அது வருங்க. கண்ணு ஒழுங்க தெரியாது. கண்ணு ஒழுங்க தெரியாது பார்த்துட்டு சொல்லுங்க. ஐயோ முட்டி சொல்லு. எப்போ போகும் நிமிடி பண்ணிது. ஐயோ இந்த கீ எடுத்து இது என்ன ரூம் இது? நின்றுட்டு அப்படியே டயர்டா ஐயோ ஓடுற கைப்பில்ல நிக்க இங்க ஓடுங்க. அந்த ஆபத்தான மிருகம் நம்மளை நோக்கி தாங்க பயணம் இது செஞ்சுக்கிறது. இன்னும் ரெண்டு பேஜ் முடிச்சா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் அந்த 2 பேஜ் தான் எங்கே வச்சுருந்தோம். நானும் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன். ஒன் கீஸ் யூஸ் தான். அடா கீக்குள்ளேயே ஒரு கீ கொடுத்து அடச்சை. இங்கே போய் பார்ப்போம். ஓகே இது வரைக்கும் ஒன்றும் எப்பப்பா யார் ஓகே அங்கே பாருங்க முடிக்கிட்டு ஒழிச்சு வச்சுருக்காங்க. சரி இந்த முடிக்கிட்டு போதும். அடுத்தது வந்து இது ஏதோ ரூம் இருக்குது. அப்பா எவ்வளோ பெரிய ரூம் இதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லையே. அப்புறம் எதுக்கூட அந்த ரூமெல்லாம் வச்சுருக்கீங்க? சரி நிறைய ரூம் நம்ம கொலா பண்ணுறீங்க தேவ வச்சுருக்காங்க. இப்படிலாம் பண்ணாதீங்கயா. நீங்கயா சும்மா கடுப்பு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இல்லை வணக்கம் கடுப்பு அது. நானும் தான் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேன். வா ஓகே இங்கே ரூட்டு போகுது. இங்கே ஒழிப்போம். அடகேசி வந்த வழி. அப்போ என்ன சென்சிட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஓகே இது நார்மலான சென்சிட்டிவ் வைஸ் இது வச்சுட்டு போவோம். அடுத்து எங்கே இருக்கோ இன்னும் 2 பேஜ் தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு தான் தெரில. என்னமோ ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. அடக்கி அன்னைக்கு ஓகே பின்னாடி டோர்ஸ் இருந்துச்சு. அது நான் விட்டுட்டு போயிட்டேன். ஐயோ இதுவும் இல்லை போல. ஏஞ்சல் நேரோட ரூம் போலாதான் என்னோட ரூம் கிட்ட வர 3 விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வருது. அடிப்போ அடிக்கிறேன். நான் வந்தவழிக்கு வந்தவங்க எனக்கு ஃபீலிங் இருக்கு. இல்லை கேஸ் வந்தவழிக்கு வரல. கரெக்டாக தான் மாட்டிருக்கோம். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையே. ஐயோ இதெல்லாம் நல்லா செக் பண்ணுங்க. திடீர்னு கீழெல்லாம் வச்சுருப்பாங்க. யாருக்கு தெரியும்? ஐயா அடா அங்கே போய் ஒரு பேஜ் வந்துருக்காங்க. ஓகே 7 பேஜ் கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இன்னும் ஒன்று கண்டுபிடிச்சா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். எஸ்கேப் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சொன்னால் அது கூட உனக்கு பொறுக்காதாடி. சரி ஒன்றுமா விடுங்க. நம்மளை கொல்றதுக்கு முடிச்சு பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது. நம்ம எஸ்கேப் ஆகிற நேரத்தில் கோவம்னா அங்கே போகிறோம். ஓகே கைஸ் நம்ம பண்ணிங்கன்னா அடுத்து இங்கே போகணும். இங்கே இதில் வேணாச்சு எல்லாம் வந்து ரூத்தாக தான் இருக்குது. ரொம்ப குழப்பது கைஸ். எங்கே இருக்குன்னே தெரியல. லாஸ்ட் 2 இருந்து தான் ரொம்ப நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எடுக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே இப்படி அடிப்பாங்க. ஓகே கைஸ் இப்படி அடிப்பான்.
பாயாச்சு. அடுத்தது வந்து ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஒன் கீ அப்பா என்னடா ஒன்றுமே இல்லை. ஆடாப்பா எங்களை ஏமாற்றி வந்து ஆடாச்சி எனக்கு ஷூஸ்டா அடப்பா இருக்குமாடா வச்சுருந்தாங்களோ இல்லையா? ஒரே ஒரு வீட்டு அப்புறம் ஒன்றுமே இல்லை. மற்றபடி ஒன்றுமே இல்லை. அடப்பா எங்களோட ஒரே செகண்டில் லபக்குன்னு கீ வாங்கி பிடிங்கிட்டீங்க எல்லா கீயும். இதெல்லாம் வந்தாச்சு. ஓகே, இங்கே வந்தாச்சு கைஸ். அந்த ரூமில் வந்து கீழே போல் நம்மளுக்கு அப்பாமே இந்த ரூமில் அதுக்கும் கீ இல்லை போல. எல்லா ரூமும் திறந்து இருக்கல கைஸ். ஆல்ரெடி நம்ம வந்துருக்கோம். சில தூரம் மட்டும் திறக்காம இருக்கு. ஏன்னா நம்ம வந்து லாக் பண்ணி என்னடா என்னடா இப்படி பயப்படுத்துறீங்க? எவ்வளோவா எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூஞ்சி மூஞ்சில் எப்படிலாம் பூரா விடுறாங்க. சரி கைஸ், இந்த இடத்துக்கு நம்ம வரல எனக்கு. ஏன்னா இந்த இடத்துக்குலாம் இப்படி வரும்போது இப்படி வராது. இப்படி வரவே திறக்கிறோம் இல்லையே. இந்த இடத்துக்கு நம்ம வந்துருக்கோம். ஆனால் இருந்தாலும் இல்லை புரியல. நீங்கள் பின்னாடி போங்க எப்பா. ஒரு அடி வாங்கிட்டு போனால் கூட வச்சு பக்கத்துல அடி இருந்தாலும் சுற்றுவோம். அது அது இப்படி எடுப்பீங்க. ஒரே ஒரு பேத்து கிடச்சா அந்த மாதிரி எஸ்கேப் போயிடலாம். மேடம் ஒரே ஒரு புக்கில் ஒரு அந்த ஒரே ஒரு பேப்பரை மட்டும் தந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்டேஜை மட்டும் நீங்களே தந்துட்டிங்கன்னா நான் துண்ட கலந்து சொல்லிட்டு ஓடி வேணும். என்ன பண்ணுறதுன்னா தெரில. ஐயோ தெரியாமல் இங்கே வந்து மாட்டிட்டேங்க. ஒரே இடம் ஃபுல்லாக ஒரே மாதிரி அடைப்பாங்க. ஒரே இடம் தான் வயசு. எங்கே திரும்பினாலும் ஒரே இடம் தான். எங்கடா இருக்குது ஒரு மேப்பையாச்சும் கொடுத்தா வச்சு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதை கூட கொடுக்கல. அடைச்சி எப்பப்பாப்பா பின்னாடி கூட திரும்பவே கூடாது போல எங்களே. எப்பப்பா பின்னாடி கூட என்னால் திரும்ப கூடாது போல. எப்பப்பா என்னடா இது? சரி இவ்வளோ அடிவோம். என்னென்னமோ வழி போகுது. எங்கிட்ட அடி போகுதுன்னு தான் தெரில. இந்த வழியே போகிறேன். இங்கே வந்துருக்கோமா? இங்கே வந்திருக்கோம். ஆமாம் வயசு. எப்பப்பா இல்லை சுற்றி வளைக்கிறீங்க. ஐயோ முடியலையே. ஐயா மைக்க மேலே வந்து குழம்புச்சு. ஐயோ கைஸ் ஹெல்த் வரல. இப்போ என்ன பண்ணுறதுன்னா தெரில. ஐயோ பயமாக இருக்கு கைஸ். எப்பா ஒரு செகண்ட்ல பிபி இல்லை ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுடா. எப்பா எப்படி பயமுடுத்துறாங்க. முடியலடா சாமி. பாப்பா கிடைக்குமா? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு முன்னாடி ஏரியா ஒன்றும் இல்லை. எப்போ கைஸ் ஹெச்பி பாதி காலி ஆச்சால். என்ன பண்ணுறதுன்னா தெரியல கைஸ். இது பின்னாலாம் இருக்குமா? இது முன்னாடிலாம் இல்லை. ஐயோ எங்கே வச்சுருக்காங்களோ அதெல்லாம். எதுக்கும் இன்னொரு இந்த எல்லாரும் ரீசெக் பண்ணிப்போம். ஏன்னா அதாவது ஹெல்த்தோ எல்லாத்தையும் ஏதாவது கிடச்சா கூட நல்லது தான் எனக்கு. ஓகே இவ்வளோ போகும். டோர் லாக்கில் இருக்குது. ஓகே அடுத்த ரூம் ஓப்பனில் இருக்குது. இந்த ரூமில் போடு. அப்பா இப்போ நான் ஏன் நிம்மதியாக இருக்குது. சப்பா இப்போ நான் ஏன் கொஞ்சமாச்சு நிம்மதியாக இருக்குது. இந்த ரூமில் தான் ஒன்றுமே நமக்கு கிடைக்கல. ஆல்ரெடி பார்க்கும்போது இங்கே ஏதாவது இருக்கா?
ஐயா இது கொஞ்சம் நல்லா தரவாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து திடீர்னு எதாவது வச்சுருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரே ஒரு பேஜை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன்டா. கொடுத்துருங்கடா, ஏன்னா இப்படி பாடாப்படுத்துறீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேஜெலாம் அசால்ட்டாக எடுத்துகிறேன். ஆனால் திரும்ப எடுக்கிறது லாஸ்ட்டு பேஜை தான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லைப்பா முடியலடா சாமி. ஓகே, எங்கே பார்த்தாலும் ஒரே ரூம் தான் இருக்கு. என்ன கேஸ் இது ஒரே ரூமாக இருக்குது, என்ன பண்ணுறது? இந்த டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை. பையனில் ஒன்றுமே இருக்கல. போடு கேஸ் பேர் கிடையாது. குட் ஜாப். நவ் ரவுண்ட் டு த எக்ஸிட் டோர். ஓகேடா. வீடியோ முடிய போது நம்ம முடிக்க போகிறோம். ஆஹா அடா எஜிட்டு பிடிச்சிட்றா. போ. That was creepy place and the baby. Who was it? What was it? For a lovely weather. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இருங்க கைஸ், ரொம்ப கச்சினது பார்ப்போம். சரி 2 ஃபோட்டோ கீழே வந்துருச்சு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம பண்ணினா எப்படி சரியான அஜாலியம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய்.